கண்ணெதிரே தோன்றினாள். அத்தை ப்ளீஸ் அத்தை, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அமைதியா இருங்க அத்தை, ரிலாக்ஸா இருங்க. சொன்னா கேளுங்க அத்தை, அழாதீங்க அத்தை. அத்தை அழாதீங்க அத்தை, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அச்சோ, எல்லா உண்மையும் திவ்யா கிட்ட சீதா சொல்லிட்டாளா? போட்டோலாம் இப்படி கிழிஞ்சு கிடக்கு. போதாத குறைக்கு இந்த திவ்யா நம்மளை இப்படி சந்தேகமா வேற பாக்குறா. இப்போ என்ன பண்றது? பயத்தை வெளியில காட்டாம பதட்டப்படாம சமாளிட ரத்னம். அழாதீங்க அத்தை, அழாதீங்க அத்தை. கடவுளே, என் பொண்டாட்டிக்கா இப்படி ஆகணும்? ஐயோ கடவுளே, என் குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை வருது. நான் என்ன பண்ணுவேன்? சீதா, சீதா. அட பாவி, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். பண்ற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிக்கிறியே. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நடக்கிற எல்லாத்தையும் மேல இருந்து கடவுள் ஒருத்த பாத்துட்டு தான் இருக்கா. நீ யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவன் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. திவ்யா, இந்த ஆள் சொல்றதை நம்பாதப்பா. திவ்யா, உன் அத்தையோடைய நிலைமைய பாத்தியா? டாக்டர் பேச்சு வராது, கை கால் வராதுன்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்படி மனநல சரியில்லாம போயிட்டாலே. ஐயோ கடவுளே. மாமா முதல்ல நிறுத்துங்க மாமா. என்னம்மா என்னாச்சு திவ்யா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? உன் சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது. அருண், முதல்ல மாமாவை இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க. அம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என் மேல இவ்ளோ கோவப்படுற? என்னாச்சு திவ்யா? இன்னும் என்ன ஆகணும்? அத்தை திடீர்னு எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கூட தெரியாம மாமா என்னடானா அத்தைக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். உடம்பு சரியில்லாத ஒருத்தவங்கள இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க? ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. மாமா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. அனிதாவோட போட்டோவெல்லாம் எதுக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க? இந்த போட்டோவெல்லாம் பார்த்துதான் அத்தை ரொம்ப எமோஷனல் ஆகி தூக்கி போட்டுட்டாங்க. என்னம்மா இப்படி பேசுற? நான் எத்தனை வருஷமா ருத்ராமா வீட்டுல வேலை பாக்குறேன். அவங்க எப்பவோ ஒரு தடவை கார்ல வச்சுட்டு போனதை திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அடுத்தடுத்து வேலை வந்துட்டதால கொடுக்க முடியாம போயிடுச்சு. இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு பேசுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இல்ல மாமா. திவ்யா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அம்மா, நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. அப்பதான் உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகும். டேய், நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்லடா. உங்க எல்லாரையும் விட சீதா மேல எனக்கு தான் உரிமையும் ஜாஸ்தி, பாசமும் ஜாஸ்திடா. சீதா இப்படிலாம் நடந்துக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, சீதாவுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குடா. அதுதான் உண்மை. மாமா, இவ்வளவு நேரம் பேசாதீங்கன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்படி பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுமா. இன்னைக்கு மட்டும் இப்படி நடந்துக்கலாமா? நேத்து வீட்டுல யாரும் இல்லாத போது நான் தான் இவளுக்கு மருந்து கொடுக்க வந்தேன். அப்பவும் இப்படிதான் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு என் சட்டையெல்லாம் பிடிச்சு கிழிச்சிட்டாமா. அதனால இனிமேலும் இவளை வீட்டுல வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுமா. அது சரிப்பட்டும் வராது. நான் உயிரோட இருந்து இன்னும் என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்க போறேனோ, இப்படியான ஒண்ணுமா சாகிறத விட நான் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கே சேர்த்திருக்கலாம். மா, திவ்யா, அருண், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்டு சபாபதின்னு ஒருத்தர் இருந்தான். அவனோட ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. அவங்கள காப்பாத்துறதுக்காக அவன் எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு ஏறி இறங்கினான். ஆனா எந்த டாக்டராலையும் அவங்கள குணப்படுத்த முடியல. கடைசியில திருக்குடவூர்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊர்ல இதுக்காகனே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான். அங்க கூட்டிட்டு போய் 6 மாசம் கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். இப்ப அவங்க பழையபடியே ஆயிட்டாங்களா. மாமா, நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும். ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதவங்களுக்கு ஓகே. அத்தைக்கு முன்ன விட இப்ப பெட்டரா தானே இருக்கு. அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த டாபிக் இப்ப தேவையில்லாதது மாமா. ஆமாப்பா, எனக்கு என்னமோ திவ்யா சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. இவன் ஒருத்தன் எப்ப பாரு அவ சொல்றது சரிதான் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருக்கான். டேய், நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க 2 பேரும் என்கிட்ட வந்து மாமா நீங்க சொல்றதான் சரி அப்படின்னு சொல்லதான் போறீங்க. இது நடக்கதான் போகுது. அத்தை, அத்தை, அத்தை. அம்மா,
பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொன்ன பேச்ச நீங்க கேட்கவும் இல்ல நம்பவும் இல்ல. உங்க கண்ணு முன்னாடியே பாக்குறீங்கல்ல சீதா. அத்தை அத்தை நீங்க ரிலாக்ஸா இருங்க அத்தை. ஐயோ கடவுளே, நான் உயிரோட இருக்கும் போதே என் சீதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? ஐயோ சீதா, இனிமே நான் யார் சொல்ற பேச்சையும் கேட்க போறது இல்ல. எனக்கு என் சீதாவோட உயிர் தான் முக்கியம். இவளை இப்படியே விட்டா இவளுடைய பிரச்சனை எல்லாம் முத்தி போயிடும். அதனால நான் என் சீதாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க தான் போறேன். இவளை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் ஒரு நாள் அவ நம்ம எல்லாரையும் விட்டுட்டே போயிடுவா. நான் என் சீதாவை அப்படி விட மாட்டேன். என் சீதா எனக்கு வேணும், என் சீதா எனக்கு வேணும். அட பாவி, 25 வருஷம் உனக்கு உண்மையா இருந்ததுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியே என்ன பைத்தியக்காரியாகிட்டல்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு நீ மட்டும் நல்லா இருக்கணுமா? இனி நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ. அத்தை ப்ளீஸ் அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. சொன்னா கேளுங்க. மாமா தயவு செஞ்சு வெளியே போங்க மாமா. நானே அத்தைய பாத்துக்கிறேன். உங்களை பார்த்தாலே அத்தை எமோஷனல் ஆகுறாங்க. இல்லம்மா, நான் சீதா கிட்ட கொஞ்சம். மாமா தயவு செஞ்சு போங்க மாமா. போங்க மாமா. எல்லாரும் முன்னாலையும் நான் சும்மா தான் இவளை பைத்தியம்னு சொன்னேன். இவ பண்றத பார்த்தா இனி நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிடும் போல இருக்கே. அம்மா அம்மா என்ன ஆச்சு எனக்கு? நான் எப்படி இங்க வந்தேன்? முதல்ல என்ன இடம் அது? ஒரே மெடிசன் ஸ்மெல்லா வருது. நான் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒன்றும் புரியலையே. நான் எதுக்காக இங்க இருக்கேன்? என்ன ப்ராப்ளம்? டாக்டர், நான் ஒருத்தன் இங்க கத்திட்டு இருக்கேன். யாராவது இருக்கீங்களா டாக்டர்? சார் 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 என்ன சார் என்ன சார் பண்றீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். நீங்க கத்தக்கூடாது, அமைதியா இருங்க ப்ளீஸ் சார் ப்ளீஸ். நான் எப்படிங்க இங்க வந்தேன்? எனக்கு யார் கூட்டிட்டு வந்தீங்க சேர்த்தது? சார் உங்களுக்கு யாரும் தெரியுமா? சார் இங்க டாக்டர் வருவாங்க சார், எல்லாத்தையும் சொல்லுவாங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் அமைதியா இருங்க. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், இப்போ உடம்பு எப்படி இருக்கு மேடம்? அந்த பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. சீக்கிரமா வாங்க மேடம். கண்ணு முடிச்சிட்டாரு. ஆமா மேடம். கத்தாதீங்க, கொஞ்சம் கூலா இருங்க. இருங்க. நீங்க யாருங்க? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இருங்க இருங்க. நர்ஸ் போங்க. சொல்லுங்க மேடம். எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கூலா இருங்க. மை நேம் இஸ் ஆராதனா. நான் இங்க டாக்டரா இருக்கேன். ஓகே டாக்டர், நான் எப்படி இங்க வந்து அத முதல்ல சொல்லுங்க. அது எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன் உங்ககிட்ட. எல்லாம் சொல்றேன். இருங்க இருங்க. டாக்டர், எனக்கு இதெல்லாம் வேணாம் டாக்டர். ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு நான் எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு சொல்றேன். டாக்டர், பட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்க எமோஷனல் ஆகாம என் கூட கோஆபரேட் பண்ணணும். ப்ளீஸ் கோஆபரேட். இப்படி கோஆபரேட் பண்ணீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஓகே முடிஞ்சிருச்சா? இப்போ அது சொல்லுங்க டாக்டர். எப்படிங்க? நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். அவ்வளவுதான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் எல்லாத்தையும் சொல்றேன். ரிலாக்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. அவ்வளவுதான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு? என்னாச்சு ருத்ரா?
ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இப்பெல்லாம் யாரையுமே முழுசா நம்ப முடியலங்க. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. ருத்ரா, முதல்ல கோவப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னத்த சொல்றதுங்க? இந்த சிவா வர வர ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியலங்க. ஏன்னா கம்பெனி விஷயம் எதுலயுமே அவன் அக்கறை இல்லாம நடந்துக்கிறான். சிவாவா? என்ன ருத்ரா, நீயே இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கம்பெனி விஷயத்துல எனக்கு அனிதா மேல கூட நம்பிக்கை இல்ல. சிவா தான் எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துப்பான்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. இப்போ நீயே இப்படி சிவாவை பத்தி பேசுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அத்தை, மம்மி சிவாவை பத்தி ஏதோ கோமா சொல்லிட்டு இருக்கிறப்போ இவர் எதுக்கு தேவையில்லாம ஏன் பேரை இழுத்து விடுறாரு? நமக்கு எதிரிங்க யாரும் வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருந்துச்சு. அதுக்கு கண்டிப்பா சிவா வந்திருக்கணும். ஆனா அவன் வரவே இல்ல. ஏன் இப்ப வரைக்கும் அவன் வரலன்னு அவனுக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஃபுல் ரிங் போகுது, ஆனா அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்.